விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கும் பணிகள் இப்போதே தொடங்கிவிட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேவூர், வற்றாம்பாளையம், மோட்டூர் கிராமங்களில் கைவினை சிற்பக் கலை கூடங்களில் கைவினை கலைஞர்கள், சிற்பக் கலைஞர்கள், பெண்கள் ஆர்கானிக் முறையில் விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மரவள்ளிக்கிழங்கு மாவு, காகிதக்கூழ், கல்நார், உணவு தானியங்கள் உள்ளிட்டவற்றை மூலப்பொருட்களாக கொண்டு இவர்கள் சிலைகளை வடிவமைக்கிறார்கள். பாகுபலி கணபதி, கல்யாண கணபதி, அம்மையப்பா கணபதி, கருடாழ்வார் கணபதி, சின்ன கணபதி, ராஜ கணபதி, மயில் கணபதி, குடும்ப விநாயகர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட வடிவங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வடிவமைத்து வர்ணம் தீட்டும் பணி நடந்து வருகிறது. அரை அடி முதல் 10 அடி வரை அதற்கு பல்வேறு நிறம் பூசும் பணிகளும் நடந்து வருகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த பண்டிகைதான் பிரதான வருவாய் ஆதாரமாக உள்ள நிலையில் சிலை தயாரிக்கும் கலைஞர்களுக்கு அரசு மானியம் வழங்கி இத்தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் சிலை தயாரிக்கும் கலைஞர்கள். இந்த விநாயகர்ல கெமிக்கல் கிடையாது, வாட்டர் கலர் பூசி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கிழங்கு மாவுல பண்றோம், மீனுக்கு நல்ல உணவா கொடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணி மாசுபடாத அளவுக்கு கெமிக்கல் இல்லாத பெயிண்டா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த துறையில கிட்டத்தட்ட 17 வருஷமா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான சிலைகளை பண்ணிட்டு இருக்கிறோம். நான் கோயில் ஸ்தபதியா இருக்கிறதுனால ஒவ்வொரு சிலைகளும் ஆகமதிப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல என்னன்னாக்கா அரசாங்கம் ஒவ்வொரு முறை எங்களுக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்குறாங்க. அது கடைசி நேரத்துல கொடுக்குறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே எங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்து எங்களை இன்னும் எங்க கிராமத்துல இருக்கிற இப்போ ஒரு 30 குடும்பம் கட்ட இதை 300 குடும்பமா மாத்துறதுக்கு அரசாங்கம் மானியத்தோட லோன் கொடுக்கணும். எங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கணும். இது வருஷத்துல ஒரு நாள் எங்க வியாபாரத்துல நாங்க என்ன பண்ணிருந்தோம்னாக்கா, இப்ப இங்க விற்கிற காசெல்லாம் நாங்க திரும்ப செலவு பண்றதா இருக்கு. ஏன்னா இடையில எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. அதை நாங்க திரும்ப அதுக்கே போடுறோம். அதுக்கப்புறம் கடன் வாங்குறோம், நகை நட்டுலாம் வைக்கிறோம், திரும்ப பேங்க்ல லோன் வாங்குறோம், அந்த லோனை கட்டுறோம். இதே மாதிரி போயிட்டு இருக்குது. எங்களுக்கு அரசாங்கம் இடையில ஒரு தொகையை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும்.